தேவனுடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். இந்த வேளையில் நாம் நம்முடைய வெளிப்படுத்தின விசேஷம் தொடர்ந்து படிக்க போகிறோம். 2வது அதிகாரம் 8லிருந்து 11 வசனங்களை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்மிர்னா அப்படிங்கிற திருச்சபை குறித்த காரியங்களை நாம் இன்னைக்கு படிக்க போகிறோம். அதை ஒரு கிரீடம் சூட்டப்பட்ட சபை அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு தலைப்பு கொடுக்கலாம். ஒரு கிரீடம் சூடப்பட்ட சபை அப்படிங்கிற ஒரு தலைப்பை நாம் கொடுக்கலாம். சரியா? இந்த சபைக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின செய்தியையும் அதன் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்பதையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்கள் மூலமாக நம்மோடு கூட இந்த வேளையில் இடைப்படணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரையும் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வீடியோ மூலமாக என்னோடு கூட சேர்ந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை படிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, இவர்களோடு கூட பேசும். ஆண்டவரே, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எங்கிருந்து இதை வாட்ச் பண்ணாலும் சரி, அப்பா பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவரே, நீர் கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். நீர் கற்றுத்தாரும். நாங்கள் கற்றுக்கொள்ள அவலாய் இருக்கிறோம். அப்பா, உங்களுடைய கருத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமாய் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்போ ஸ்மிர்னா நாம போன வாரம் பார்த்த எபேசு சபையினுடைய ஒரு ரைவல்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு ஒரு லவ்லியஸ்ட் சிட்டி இன் ஆல் ஆஃப் ஏஷியா மைனர் அண்ட் ஏஷியான்னு சொல்கிறது ரோமன் ப்ராவின்ஸ் ஆஃப் ஏஷியா. நான் இது உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அங்கே அந்த சிட்டியில் நல்ல ஒரு காற்று குழு 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 குழுன்னு அடிக்குமா. அடித்து அதில் என்னமோ ஒரு பெரிய தோட்டத்துக்குள்ளே அந்த ஊர் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை அது கொடுக்கும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அப்படிப்பட்ட ஒரு சிட்டி அது. ஓகே, அதை ஆர்னமெண்ட் ஆஃப் ஏஷியா அல்லது க்ரௌன் ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு சபை. ஓகே, சபை இருந்த ஊர். ஓகே, இந்த நாம் பார்க்குற 7 சபைகளுமே, 7 சபைகளுக்கு கர்த்தர் ஒரு செய்தி கொடுத்துருக்கிறாரு இல்லையா? இந்த 7 சபைகளுமே துருக்கி நாட்டில் தான் இருக்கு. சரியா? அண்ட் எபேசுலேருந்து ஸ்மிர்னா, பெர்கமம், தியாத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா எல்லாமே துருக்கி நாட்டில் இருக்கு. ஈவன் கொலோசே கூட அங்கே தான் இருக்கு. எராப்போலி, ஹைராப்போலிஸ்ன்னு சொல்லுவாங்க. கொலோசியர் 13 மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. எராப்போலியும் அங்கே தான் இருக்குது. இது ஆசியா அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொன்னாலும் அது ரோமர் ஆண்ட ஆசியாவில் இருக்கிற சபைகள். சரியா? அதே மாதிரி இன்னும் மற்ற சபைகளை பற்றி நம்ம படிக்கிறோமே, அது எங்கே இருக்குது அப்படின்னு ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம். பிலிப்பியர் பற்றி படிக்கிறோம். பிலிப்பு பட்டணம், கொருந்து பட்டணம், தெசலோனிக்கா பட்டணம், அத்தேனே அப்படிங்கிறது ஏத்தன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு இன்னைக்கு ஏத்தன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். ஆக்ட்ஸ் 17 வரும். பத்மு தீவு அண்ட் பெரையா, இவை எல்லாமே கிரேக்க நாடான கிரீஸில் இருக்கு. ஓகே, அண்ட் கர்த்தருடைய பெரிய அனுகிரகத்தினால நான் இப்போ சொன்ன எல்லா சிட்டிஸையும், துருக்கிலையும் சரி கிரீஸ்லேயும் சரி, விசிட் பண்ணக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். இது எங்களுக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம்னு சொல்லியே நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த ஸ்மிர்னா இஸ்மீர் அப்படின்னு சொல்லி இன்று அழைக்கப்படுகிற ஒரு சிட்டியில் இருக்குது. ஓகே, அந்த காலத்தில் இருந்த ஸ்மிர்னாவும் ஒரு சிலது இடிபாடுகளுக்குள்ளே போயிடுச்சு இல்லையா? அதுவும் இந்த புதிய பட்டணத்துக்குள்ளே அப்படியே அடங்கியிருக்கு. ஓகே, இஸ்மீர் அப்படின்னு சொல்லி. இஸ்மீரில் ஒரு ஏர்போர்ட் கூட இருக்குது. நல்ல ஒரு பெரிய சிட்டி. அதுதான் அந்த காலத்தில் ஸ்மிர்னான்னு அழைக்கப்பட்டது. பழைய சிட்டி, புது சிட்டி எல்லாம் மர்ஜ் ஆகி இங்கே ஸ்மிர்னாங்கிற பெயர் இஸ்மீருங்கிற பெயரோட இருக்குது. 1930 வருஷத்துக்கு மேலே இந்த சிட்டி கொஞ்சம் நல்ல ஒரு ப்ராமினன்ஸ்குள்ளே வந்துச்சு. ஒரு முக்கியமான ஒரு சிட்டியாக துருக்கி நாட்டில் இது கருதப்படுது. ஓகே, சரி, இப்போ நம்ம
வேத வேதத்துல தேவன் இந்த செய்தியை கொடுத்தாரு இல்லையா? அப்ப ஸ்மிர்னா எப்படி இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகலாம். ஓகே, அந்த பேக்ரவுண்ட். த சிட்டி வாஸ் அ பியூட்டிஃபுல் சிட்டி. ஒரு ஒரு நேரோ ஃபுட் ஹில்ல அந்த சிட்டி இருந்தது. அந்த சிட்டிக்குடைய பின்னாடி அந்த பாகோஸ் அப்படிங்கிற மலை தொடர் வந்து அழகாக கவர் பண்ணிச்சு. அந்த மலையை சுற்றிலும் நல்ல ஒரு ப்ரீமியர் நோபல் பில்டிங்ஸ், மகா உன்னதமான கட்டடங்கள்லாம் அந்த மலையை சுற்றிலும் கட்டப்பட்டன. யூனோ த ரிச் அண்ட் மைட்டி அவங்கெல்லாம் இருக்கக்கூடியது, கோவில்கள் எல்லாம் வந்து அந்த மலையை சுற்றி கட்டப்பட்டன. ஓகே, அண்ட் அதுக்கு ஒரு பெயர் கூட இருந்தது அந்த சிட்டிக்கு, த ஃபர்ஸ்ட் சிட்டி ஆஃப் ஏஷியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அளவுக்கு அதுக்கு நல்ல ஒரு மகிமையான ஒரு நிலைமையில் அது இருந்துச்சு. இதில் அது மோஸ்ட் ஃபேமஸ் திங் எதுன்னு சொன்னால், அங்கே ஒரு ஜியஸ்க்கு ஒரு டெம்பிள் இருந்துச்சு. அந்த டெம்பிள்ல இருந்து ஜைபெல்லி அப்படிங்கிற இன்னும் ஒரு சாமிக்கு இருந்த டெம்பிள் வரைக்கும் ரோடை தங்கத்தினால போட்டிருந்தாங்களாம். ஓகே, அப்போ பாகோஸை சுற்றி இருந்த பில்டிங்ஸ் எல்லாம் ஒரு கிரீடம் மாதிரி தோன்றும் பொழுது, இந்த ஸ்ட்ரீட் கோல்டில் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு நெக்லஸ் மாதிரி தோணுமா. ஜஸ்ட் இமேஜின் த பியூட்டி. க்ரௌன், நெக்லஸ், அப்போ ஒரு நல்ல ஒரு ஷைனிங் லுக்கு கொடுத்துட்டு அந்த சிட்டி இருந்தது. அண்ட் தென் இட் வாஸ் அ பிளான்ட் சிட்டி. ஓகே, ஒரு 1000 வருஷங்களுக்கு முன்பதாக, கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு 1000 வருஷங்களுக்கு முன்பதாக கட்டப்பட்ட ஒரு நகரம். ஆனால் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஒரு 600 வருஷங்களுக்கு முன்பதாக அது இடிபட்டு போயிடுச்சு. இட் வாஸ் புரோக்கன் பை லிடியன்ஸ். லேட்டர் அலெக்சாண்டர் த கிரேட் அந்த பக்கம் போகும்பொழுது அவர் அங்கே ஒரு மரத்தடியில் தலையை வச்சு படுக்கும் பொழுது கனவு கண்டாராம். அந்த ஊரில் உள்ள 2 தேவதைகள் வந்து அந்த சிட்டியை கட்டும்படி அழைத்தார்களாம். ஓகே, ஸோ இட் வாஸ் அ ட்ரீம் சிட்டி ஆஃப் அலெக்சாண்டர் த கிரேட்னு சொல்லலாம். அவர் அதை எழும்பி கட்டியிருக்காரு. அது ஒரு கிரேக்க காலனியாக அவர் எழும்பி கட்டினார். ஆனால் மறுபடியும் 178வது வருஷம் ஒரு பெரிய எர்த்குவேக் வந்ததில் அந்த சிட்டி நிறையா அடி வாங்கிடுச்சு. அண்ட் எபேசுவை கட்டினாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, லிசிமாக்கஸ், அவர் தான் இந்த சிட்டியையும் திரும்ப கட்டினார். சரியா, ஒரு பிளான்டு சிட்டியாக கட்டினாராம். தெருவெலாம் அகலமாக வச்சு, அண்ட் தெருக்கள்லாம் நல்ல மார்பிள்ஸை பதிச்சு, பார்க்கறதுக்கு ஒரு அருமையான சிட்டியாக அதை கட்டியிருக்கார். சரியா, அதில் என்ன ஒரு கிரேட் திங் இந்த சிட்டிலன்னா, அந்த பில்டிங்ஸில் பெரிய 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 ரெக்டாங்குலர் பிளாக்ஸ் வச்சு கட்டியிருக்காங்க. அண்ட் தீஸ் பில்டிங்ஸ் கேவ் வண்டர்ஃபுல் லுக். ஓகே, இன்னைக்கும் அங்கே அகோரா அப்படிங்கிற அவங்களுடைய மார்க்கெட் பிளேஸை வந்து எக்ஸ்கவேட் பண்ணி எடுத்திருக்காங்க இஸ்மீரில், ஸ்மிர்னாவில். அண்டு அதை நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய கண்கூடாக அந்த பெரிய ரெக்டாங்குலர் ஸ்டோன்ஸில் கட்டப்பட்ட பில்டிங்கை பார்க்க முடிஞ்சுது. சச் அ பியூட்டி. ஒரு கல்லை சென்டராக வச்சுட்டு அதனுடைய சப்போர்ட்லேயே மற்ற கல்லை அப்படியே அடுக்கி அந்த ஆர்ச்சை கொண்டு வந்திருந்தாங்க. அப்படி நிறைய இடத்துல, எல்லா இடமுமே அந்த பெரிய பெரிய ரெக்டாங்குலர் ஸ்டோன்ஸ் அடுக்கி 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 அங்கே பில்டிங்ஸ் கட்டப்பட்டிருந்துச்சு. இப்போது அந்த அகோரா, அந்த மார்க்கெட் பிளேஸ் வந்து மாடர்ன் மெடிட்டரேனியன்லேயே நல்ல ஒரு வெல் ப்ரிசர்வ்ட் அகோராவாக தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு. சரியா, அண்ட் நாங்களே அந்த அகோராவில் நடக்க முடிஞ்சது. நடந்து நிறைய காரியங்களை எங்களுடைய கண்கூடாக பார்க்க முடிந்தது. ஓகே, அண்ட் தென் இட் வாஸ் அ ப்ரவுட் சிட்டி, ஒரு பெருமையான ஒரு நகரம். ஏன்னா இந்த ஸ்மிர்னா வந்து ஒரு ஃப்ரீ சிட்டியாக இருந்துச்சு. அங்கே அதை வந்து நீங்கள் வந்து ரோம்க்கு ரொம்ப நன்றியுள்ள நகரம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் ரோம் வந்து முழுவதும் ஒரு பவர்ஃபுல் கிங்டமாக மாறுறதுக்கு முன்னாடியே இந்த சிட்டியில் இருந்தவங்க ரோம ராஜ்யத்தோட அதிபதிகளோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க.
ஏன்னா ஒரு தடவை ரோமன் சோல்ஜர்ஸ் வந்து எங்கேயோ போயிட்டு ஏதோ ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வந்து பசியினால பட்டினினால துணி இல்லாம வாடின பொழுது இந்த ஊர்ல இருந்தவங்க தங்களுடைய துணிகளை கழற்றி தங்களுடைய ஆகாரத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி ரோம சோல்ஜர்ஸை அவங்க ஃபீட் பண்ணதுனால அவங்க ரோமர்கள் ரோமர்கள் இவர்களுக்கும் நன்றியோடு இருந்தாங்க. அண்ட் இவர்களும் ரோமர்களுக்கு ரொம்ப ஒரு லாயலாக இருந்தாங்க. சரியா? அண்ட் இந்த சிட்டியில தான் முதல்ல இந்த ஊரில் தான் முதல்ல காடஸ் ஆஃப் ரோமா, ரோமுடைய ஸ்பிரிட்டாம், அதுக்கு ஒரு கோயில் கட்டினாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படி அவங்களுக்கு ரோமர்கள் மேலே மிகவும் பிரியம். ஓகே, அதனால இவங்க ரொம்ப ஃப்ரீயாக இருந்தாங்க. ரோமர்களுடைய அதிகாரத்துக்கு கீழே இருந்தாலும் நிறைய ஃப்ரீடம் இந்த சிட்டிக்கு கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. ஓகே, தென் இட் வாஸ் அ சிட்டி ஆஃப் நாலேஜ் அண்ட் ஆர்ட்ஸ். எதனால் அப்படி சொல்ல முடியும்? அந்த பாகோஸுங்கிற மலைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது மேலே நிறைய கோட்டைகள் கட்டப்பட்டிருந்துச்சு, ரொம்ப அழகான கோட்டைகள். ஓகே, அந்த கோட்டைகளில் நீங்கள் போய் நின்னீங்கன்னா அப்படியே ஒரு பியூட்டிஃபுல் வியூ, அங்கே உள்ள ஹோல் திங்கு ஒரு நல்ல ஒரு வியூ கிடைக்குமா. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப க்ரியேட்டிவாக பிளான் பண்ணி நல்ல ஒரு ஃபோர்ட்ரஸ்லாம் கட்டியிருந்தாங்க அந்த பாகோஸ் மேலே. அண்ட் ஒரு நல்ல பெரிய ஸ்டேடியம் இருந்தது. ஐ பிலீவ் 16,000 பீப்புள் உட்காரக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய தியேட்டர் இருந்துச்சாம். ஓகே, அண்ட் ஸ்டேடியமில் வந்து ஃபேமஸ் கேம்ஸ் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு இடம். அண்ட் ஒரு பெரிய லைப்ரரியும் இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த தியேட்டரும் இருந்தது. அப்போ ஸ்டேடியம், லைப்ரரி, தியேட்டர் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னால் அந்த ஜனங்கள் நல்ல எஜுகேட்டட் அண்ட் நல்ல ஆர்ட்டில் திறமை உள்ளவர்களாக இருக்கணும். சரியா? அண்ட் ஸ்மிர்னா வந்து தன்னுடைய கல்ச்சரில் மிகவும் பெருமை வாய்ந்த ஒரு நகரமாக இருந்துச்சு. அவங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ், அவங்க பியூட்டி, ஏன்னா அவங்ககிட்ட எல்லாமே இருக்கு இல்லையா, தியேட்டர் இருக்குது, ஸ்டேடியம் இருக்குது, லைப்ரரி இருக்குது, பப்ளிக் லைப்ரரி இருக்குது. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அவங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸில் அவங்களுக்கு ஒரு பெருமை. ஓகே, அண்ட் எல்லாருமே அந்த நகரத்தில் இருந்தவங்க எல்லாருமே முதன்மையான இடத்த தர விரும்பினாங்க. அப்படிப்பட்ட நகரத்தை பார்த்து தான் இந்த ஸ்மிர்னாவுக்கு கொடுத்த மெசேஜில் இயேசுசாமி என்ன சொல்கிறாருன்னா, நானே முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த ஊரில் எல்லாருமே முந்தினவர்களாக இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதில் இயேசுசாமி அவங்கள பார்த்து சொல்லும் பொழுது நானே முந்தினவர் அப்படின்னு சொல்கிறத நாம் பார்க்குறோம். ஓகே, அண்ட் இன்னும் ஒரு காரியம் நம்ம இந்த சிட்டியை பற்றி படிக்கணும்னா, இட் வாஸ் அ பர்சிக்யூட்டட் சிட்டி, மிகவும் உபத்திரவத்துக்கு உள்ளான ஒரு நகரம். ஓகே, ஸ்மிர்னா அப்படின்னு சொன்னால் பிட்டர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, அந்த பிட்டர்னஸ் எதிலிருந்து எடுக்கப்பட்டிருந்துச்சுன்னு சொன்னால் மர் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து. ஸ்மர்னா அப்படிங்கிறது மர் அந்த வார்த்தையை உள்ளடங்கிய ஒரு வார்த்தை. ஓகே, அந்த மருங்கிறது வந்து அந்த ஊரினுடைய ஒரு கமர்ஷியல் ப்ராடக்ட். ஓகே, அந்த ஊரில் கிடைக்கிற ஒரு பொருள். ஓகே, ஒரு இந்த மரம் செடி கொடிகளில் இருக்கிற ஒரு கைண்ட் ஆஃப் பிசின் கம் மாதிரி. ஓகே, அதை வந்து பர்ஃப்யூம்ஸில் யூஸ் பண்ணாங்க, சரீரங்களை பதப்படுத்த யூஸ் பண்ணாங்க. அந்த மர்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இது என்னன்னு சொல்லி. இயேசுசாமிக்கு 3 சாஸ்திரிகள் என்ன எடுத்துகிட்டு வந்தாங்க? பொன்னும் வெள்ளை போளமும் தூபவர்க்கங்களும் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா. அந்த வெள்ளை போளம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் இந்த மர் அப்படிங்கிறது, வெள்ளை போளம். ஓகே, சின்ன 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 ஒயிட் கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்கும். அது நீங்கள் ஸ்மெல் பண்ணிங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் அதையே வந்து நீங்கள் ஒரு சின்ன டம்ளரில் சுடு தண்ணி வச்சுட்டு அதில் ஒரு பீஸை போட்டிங்கன்னு சொன்னால் சுருன்னு முகத்தில் மூக்கில் ஏறிடும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஸ்மெல். ஓகே, அண்ட் தட்ஸ் அன் எக்ஸ்பென்சிவ் திங்.
அங்கே அந்த சிட்டியில் அது கிடச்சிது, அந்த ஊரில் தான் அங்கே அது எடுக்கப்படுது. ஆனால் பல ஊர்களுக்கும் அது ஏற்றுமதி செய்யப்படுது. இயேசு சுவாமிக்கு வந்த கிஃப்ட்லேயே உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த 3 கிஃப்ட்டுமே விலை உயர்ந்த கிஃப்ட்டுன்னு சொல்லி நல்லா தெரியும். ஸோ இந்த மரும் விலை உயர்ந்தது. ஏன்னா மரித்தவர்களை, விசேஷமாக பணக்காரர்களை, ராஜாக்களை, அவங்களுடைய சரீரங்களை பதப்படுத்த உபயோகப்படுத்தப்பட்டது இந்த மர். அந்த மரை அல்லது வெள்ளை போலத்தை இந்த ஊரில் தான் வாங்க முடியும். சரியா? ஸோ இது ஒரு மருங்கிற வார்த்தையை வந்து பிட்டர் அல்லது கசப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை. சரியா? இந்த வார்த்தை வந்து இந்த ஊரில் இருந்த மக்களுக்கு ரொம்பவே புரிஞ்சுது. ஸ்பெஷலாக கிறிஸ்தவர்களுக்கு ரொம்பவே பொருந்தும். எப்படின்னா அவங்க பலவித கஷ்டங்களுக்கு உள்ள போனாங்க. அங்கே இருந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. ஓகே, அண்ட் யூதர்கள் வந்து என்னென்னலாம் செய்ய முடியுமோ, சர்ச்சை டேமேஜ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்தாங்க. ரோமர்களை அவங்க என்ன பண்ணாங்க, ரோமர்களை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு, ரோம் அத்தாரிட்டிஸ் எல்லாம் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அவங்க அங்கே இருந்த கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஆக்சுவலாக ஒரு ரொம்ப ஃபேமஸ் இரத்த சாட்சியான ஒரு மரித்தல் அங்கே ஏற்பட்டுச்சு. அது சாட்டர்டே 23ஆம் தேதி ஃபெப்ரவரி 155 இயர்ஸ் கிறிஸ்துவுக்கு பின்னால். சரியா? அப்போது ஒரு பப்ளிக் கேம்ஸ் நடந்தது அங்கே. நான் பெரிய ஸ்டேடியம் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது ஏஷியன் கேம்ஸ் மாதிரி ஒரு பப்ளிக் கேம்ஸ் நடந்துட்டு இருந்த டைம். சிட்டி ரொம்ப க்ரௌடடாக இருந்தது. சடன்லி ஒரு பெரிய சத்தம், யார் அதை எழுப்புனானே தெரியல, ஆனால் பயங்கர சத்தம். பிஷப் பாலிகார்ப் ஒழிகன்னு சொல்லி ஒரு பயங்கர சத்தம். அப்புறம் ஒரு பெரிய கும்பல் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, பிஷப் பாலிகார்ப்பை தேடி ஓட ஆரம்பிச்சாங்க. இந்த பிஷப் பாலிகார்ப் யாருன்னு சொன்னால், யோவானோடு கூட சேர்ந்து திருச்சபைகளை நிறுவின ஒரு தேவனுடைய ஊழியர். ஓகே, அண்ட் யோவானோடு கூட சேர்ந்து திருச்சபைகளில் ஊழியமும் அவர் செய்து கொண்டிருந்தார். சரியா? ஹீ வாஸ் அ பாஸ்டர் ஆஃப் ஸ்மர்னா சர்ச். இந்த ஸ்மிர்னாவுடைய சபைக்கு அவர் தான் பாஸ்டர். அண்ட் ஹி வாஸ் 86 years old. ஹி வாஸ் நோன் அஸ் பிஷப் ஆஃப் ஸ்மர்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ அதுக்கு முந்தின நாள் ராத்திரி அவருக்கு ஒரு கனவு வந்துச்சான் பிஷப்புக்கு. அவருடைய தலையணை நெருப்பு பிடிச்சி எரிகிற மாதிரி ஒரு சொப்பனம் வந்திருக்கு. அவர் ஒருவேளை அந்த சொப்பனத்தை பார்த்த உடனே அந்த ஊரை விட்டு ஓடி இருந்திருக்கலாம், நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஓடி இருந்திருக்கலாம். ஆனால் பிஷப் வந்து ஓடவே இல்லை. அப்போது அங்கே உள்ளவங்க எல்லாம், அந்த கும்பல், அவரை தேடி வந்தவங்க, அங்கேருந்து ஒரு சின்ன பையன், அடிமையான ஒரு பையனை பிடிச்சி அடித்து நொறுக்கி பிஷப் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டுச்சு அவருடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாராம், அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தாராம். சாப்பாடு கொடுக்கும்படியாக கட்டளை கொடுத்தாராம். அவங்க என்ன வேணும்னாலும் அந்த வீட்டிலேருந்து எடுத்துக்கொள்ள சொல்லி அவங்கள சொன்னாராம். அப்புறம் அவருக்குன்னு சொல்லி ஒரே ஒரு மணி நேரம் ஜெபிக்கு மாத்திரம் எனக்கு டைம் கொடுங்க, மற்றபடி நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டாராம். அண்டு அந்த கேப்டன் அவரை பிடிக்க வந்தாப்லையே, அந்த குரூப்புடைய அந்த போலீஸ் கேப்டனே அவர் மறிக்கணும்னு சொல்லி விரும்பவே இல்லையா. அவரே என்ன சொல்லியிருக்காரு, ராயனை தேவன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நாங்கள் உங்களை விட்டுட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னாராம், 86 வருஷமாய் எனக்கு ஒரு தீமையுமே என்னுடைய தேவன் செய்யலை, இப்போ நான் எப்படி அவரை மறுதளிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்போ அவங்க சொன்னாங்களா, நாங்கள் உன்னை கட்டி வச்சு எரிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னுட்டு. அப்போ சொன்னாரா, கொஞ்ச நேரம் நெருப்பில் எரியிற இந்த சரீரத்தை குறித்து நீங்கள் யோசிக்கிறீங்க, ஆனால் இது எரியும் அணைந்து போயிடும். ஆனால் அவியாத அக்கினின்னு ஒன்று இருக்குது, அதை குறித்து உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அவரை அவங்க இழுத்துட்டு போய் அவரை எரிக்கும்படியாக கட்டைகளெல்லாம் குவித்து அவரை நடுவில் வச்சு கட்டுறதுக்கு கண்களெல்லாம் கட்ட ட்ரை பண்ணப்போ கூட அவர் சொன்னாராம், என் கண்ணெல்லாம் கட்ட வேண்டாம், நீங்கள் உங்களுடைய கடமையை செய்யுங்க அப்படின்னு சொன்னாராம். அண்டு
அவர் அந்த நெருப்பு எரியும் பொழுது அவர் பண்ணின ஜெபத்தை த கிரேட் ப்ரேயர் ஆஃப் பிஷப் பாலிகார்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு அற்புதமான ஒரு ஜெபத்தை அவர் பண்ணினாராம். நம்முடைய ட்ரெடிஷ்னல் சர்ச்சஸ் எல்லாம் இன்னைக்கும் பிஷப் பாலிகார்ப்ஸ் டே அப்படின்னு வருஷத்துல ஒரு நாள் February 23 வந்து அவங்க அப்சர்வ் பண்றது வழக்கம். சரியா? ஸோ ஸ்மிர்னால கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுங்கிறது ஈஸியாகவே இல்லை, மிகவும் ஒரு கடினமான ஒரு காரியம். ஓகே, அண்ட் அப்படிப்பட்ட திருச்சபையின் தூதனுக்கு கர்த்தர் என்ன செய்தி கொடுக்கிறார் பாருங்க. ஸ்மிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவரும் ஆனவர் சொல்லுகிறதாவது. என்ன அருமையான ஒரு காரியத்தை நாம இங்க பார்க்கிறோம். ஸ்மிர்னா சபையின் தூதனுக்கு இந்த செய்தி கொடுக்கப்படுது. செய்தி கொடுக்கறது யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த செய்தியை நமக்காக ரெக்கார்ட் பண்றது யாரு? யோவான் நமக்காக இதை எழுதுகிறாரு. சரியா? அண்ட் என்ன செய்தி கொடுக்குறாரு பாருங்க. முதல்ல, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். அவங்கள ஒரு 4 காரியத்துக்காக அவர் அப்ரிஷியேட் பண்றாரு, கமெண்ட் பண்றாரு. ஆனா நோ அக்யூசேஷன், அவங்கள பற்றி எந்த குறையும் சொல்லலை. ஓகே, துன்பத்தின் மத்தியிலையும் தங்களுடைய ஊழியத்தை சரியாக செய்து கொண்டு கிறிஸ்தவ வாழ்க்கையை சரியாக பராமரித்து கொண்டிருந்தவங்க தான் இந்த ஸ்மிர்னா திருச்சபையினுடைய மக்கள். ஓகே, உன் கிரியைகளையும், உன்னுடைய கிரியைகள்லாம் தெரியும். எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலையும் நீ செய்கிற, எனக்காக படுகிற பாடுகள், எனக்காக நீ செய்கிற கிரியைகளை நான் அறிவேன்னு சொல்றாரு. உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும். எதுல ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இருந்தாங்க? கிறிஸ்துவை பற்றிய அறிவுல, கிறிஸ்துவை தங்களுடைய உள்ளத்துல கொண்டிருந்ததுல, அந்த சந்தோஷத்துல, அந்த நிறைவான சந்தோஷத்துல அவங்க ஐஸ்வர்யம் உள்ளவர்களா இருந்தாலும் கூட அவர்கள் மிகுந்த தரித்திரராய் இருந்தார்கள்னு சொல்லி நாம பார்க்கிறோம். எப்படிப்பட்ட பாவர்ட்டின்னு சொல்லி கிரேக்க வார்த்தை தெளிவா நமக்கு சொல்லுது. எப்படிப்பட்ட பாவர்ட்டி தெரியுமா? அவங்களுக்கு அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை பாவர்ட்டிங்கிற வார்த்தை வந்து மேன் ஹூ ஹஸ் நத்திங் அட் ஆல் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுது. டெஸ்டிடியூட், பெகர்லி, அந்த மீனிங்கை கொடுக்குது. ஓகே, அவ்வளவு ஒரு தரித்திரம். ஓகே, ஏன் இந்த தரித்திரம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு? அவங்களுக்குள்ள நிறைவான சந்தோஷம் இருந்தது, ஐஸ்வர்யவான்களா இருந்தாங்க. ஐஸ்வர்யவான்களா இருந்தும் தரித்திரராக அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஏன்? நிறைய பேர் மிகவும் தாழ்மையான கிளாஸஸ்லேருந்து, சொசைட்டிலேருந்து இயேசுசாமி ஏற்றுக்கொண்டு வந்தாங்க. ஓகே, நிறைய ஒதுக்கப்பட்டவர்கள், அடிமைகள், அப்படி நிறைய பேர் ஆண்டவருக்குள்ள வந்தாங்க. they were spiritually rich but materially poor. அப்புறம் ரெண்டாவது, எபிரேயர் 10:4 பவுல் சொல்லியிருப்பாரு, அவங்க அவங்கள வந்து எப்பவுமே மற்றவர்கள் வந்து சூறையாடிட்டு போயிடுவாங்க. அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவாங்க. எப்பவுமே அவங்கள மற்றவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து அவங்க வீட்டெல்லாம் உடச்சி உள்ள இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனாலேயே அவங்க நிறைய பேர் எல்லாவற்றையும் கிறிஸ்தவர்களாய் ஆனதுனால அவங்க அடிக்கடி இப்படி இழக்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களை பற்றி நிறைய தூஷணங்கள் சொன்னாங்க. ஓகே, அவங்க எந்த நல்ல வேலையிலையும் இருக்க முடியாம அவங்கள பற்றி நிறைய தூஷணங்கள் சொன்னாங்க. இந்த யூதர்கள், அங்கே நிறைய யூதர்கள் இருந்தாங்கல்ல, அந்த யூதர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு மேல ஒரு வெறுப்பை காட்டி அவர்களை பற்றிய தூஷணமான காரியங்களை பரப்பினாங்க. இன்னொரு காரியம் பண்ணாங்க, அங்க இருந்த புறஜாதியினர் நிறைய பேர் இந்த யூத மதத்தின் மேல ரொம்ப பிரியம் காட்டினாங்க. ஓகே, யூத மதம் வந்து சில நல்ல, உங்களுக்கு நல்லா தெரியும், மோசையுடைய கட்டளைகள், உத்தமமாய் வாழ்றது, உண்மையாய் வாழ்றது, பியூரிட்டி, எத்திக்ஸ்,
ஒரு மாரல் லைஃப் இதெல்லாம் டீச் பண்ணும் ஜுடைசம். அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும். அதில் விசேஷமாக பெண்கள், ஓகே, பெரிய பணக்கார பெண்கள், அவங்களுடைய ஹஸ்பண்ட்ஸ் வந்து கவர்னராக இருப்பாங்க, ஜட்ஜஸாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த யூத மதம் ரொம்ப பிடிக்கிறதுனால இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்க, அவங்கள கைக்குள்ள போட்டுட்டு அவங்க ஹஸ்பண்ட்ஸை வச்சு நம்முடைய கிறிஸ்தவர்களை அநேக கஷ்டங்களுக்கு உள்ளாகும்படியாக அவங்க செய்தாங்க. சரி, இவங்களை பற்றி என்ன தூஷணம் சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்களான்னா, முதல்ல அவங்கள பற்றி சொன்ன தூஷணம் என்னன்னா, அவங்க கேனிபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாம்சத்தை உண்டார்கள் அப்படின்னு. என்ன மாம்சத்தை உண்டாங்க? அவங்களுடைய கூடுகையில் அவங்க இயேசுவின் சரீரத்தையும் இயேசுவின் ரத்தத்தையும் நினைவு கூர்ந்து அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுத்தத அவங்க மாம்சத்தை உண்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பெயர் கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க எப்பவுமே அவங்களுடைய கூடுகையில அகாப்பே அப்படிங்கிற ஒரு அன்பின் விருந்து வைப்பாங்க. எல்லாரும் அவங்கவுங்க சமைச்சு கொண்டு வந்து ஒரு அன்பின் விருந்து, ஒரு ஷேர் பண்ணி ஒரு மீல் எடுப்பாங்க. அதை வந்து இட்ஸ் அ கேதரிங் ஆஃப் லஸ்ட்டு. பொம்பளைங்க ஆம்பளைங்கெல்லாம் ஒன்றா கூடுறாங்க, ஒரு லஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்டியன்ஸ் ஆர் பிரேக்கிங் ஃபேமிலிஸ்ன்னு சொன்னாங்க. ஏன்? இப்போ கணவனோ அல்லது மனைவியோ யாராவது ஒருத்தர் இயேசு சாமிக்குள்ள வந்தால் அந்த வீடுகளில் ஒரு சில பிரச்சனைகள் வரதான் செய்தது. அதனால உடனே இவங்க கணவனுக்கு எதிராக மனைவியை தூண்டுறாங்க, மனைவிக்கு எதிராக கணவனை தூண்டுறாங்க அப்படிங்கிற ஒரு பெயரையும் அவங்களுக்கு கொடுத்தாங்க. தென் they were called atheists. இவங்க நாஸ்திகர், இவங்க எந்த கடவுளையும் நம்ப மாட்டாங்க, ஏன்னா அவங்க விக்கிரக ஆராதனை பண்ணுறது கிடையாது. அதனால எல்லாவற்றுக்கும் மேலாக அவங்களுக்கு எதிராக சொல்லப்பட்ட தூஷணம் என்னன்னா, இவங்க பொலிட்டிக்கலி டிஸ்லாயல் டு த ரோமன்ஸ். ராயருக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க, ராயரை வணங்க மாட்டாங்க, ராயனே தேவன்னு சொல்ல மாட்டாங்க. அதனால இவங்க பொலிட்டிக்கலி தே ஆர் நாட் ஃபெய்த்ஃபுல் டு ரோமன்ஸ்ன்னு சொல்லி ஒரு தூஷணமான ஒரு காரியத்தை அவங்கள பற்றி அவங்க சொல்லி இந்த மக்கள் எல்லா விதத்திலையும் கஷ்டப்படும்படியாய் வைத்ததுனால அவங்க ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருந்தாலும் தரித்திரராய் அவங்க காணப்பட்டாங்க. ஆனால் இந்த சபையை பற்றி கர்த்தர் எந்த குறையும் சொல்லலை. பாருங்க, கர்த்தர் ஒரு குறையும் சொல்லலை. ஆனால் யாரை பற்றி சொல்றாரு? சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லி யாரை பற்றி சொல்றாரு? யூதரை பற்றி மாத்திரம்தான் கர்த்தர் குறை சொல்றாரு. யூதர் என்று சொல்லியும் யூதராய் இராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற யூதர்களை கர்த்தர் குறை சொல்கிறாரே தவிர இந்த இடத்துல இந்த திருச்சபையை பற்றி எந்த குறையுமே சொல்லப்படலைன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஓகே, அவர்கள் அன்புல உறுதியாக இருந்தாங்க, ஆவிக்குரிய காரியங்கள்ல நிறைவாய் அவங்க செயல்பட்ட ஒரு திருச்சபையாக இருந்தாங்க. இப்ப 10வது வசனம், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி இந்த 2வது அதிகாரம் 10வது வசனத்துல நாம வாசிக்கிறோம். என்ன சொல்றாப்புல ஆண்டவர்? நீ படப்போகிற பாடுகளை குறித்து எள்ளளவும் என்ன பண்ணாத, பயப்படாதே. கர்த்தர் இன்னைக்கு பிரசங்கம்லாம் வந்து நமக்கு பிடிச்ச பிரசங்கம் என்னன்னா, நம்ம டெலிவிஷனில் பார்க்கும் பொழுது எல்லா துன்பமும் மறைந்து போகும், உன்னுடைய நோய்கள்லாம் மறைந்து போயிடும், உன்னுடைய கடன் தொல்லைகள்லாம் ஓடி போயிடும், உன்னுடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்து போகும் அப்படின்னு ஒருத்தர் பிரசங்கம் பண்ணால் உங்களுக்கு அவ்வளவு பிடிக்கும். அதை தான் ஓடி ஓடி கேட்கணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். ஏன்னா துன்பங்கள் தீர்ந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் இயேசுசாமி என்ன சொல்றாரு? நீ படப்போகிற பாடுகளை குறித்து பயப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 10 நாட்கள் அவங்க என்ன பண்ண போறாங்களாம்?
உபத்திரவப்படுவீர்கள். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஓகே, எப்படிப்பட்ட உபத்திரவங்கள்? நீங்க சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களை சிறையில போடுவான். ஓகே, அண்ட் சிறை இருக்கும், மரண தண்டனை இருக்கும். ஓகே, எல்லா கஷ்டங்களும் இருக்கும். 10 நாட்கள் அப்படின்னு சொல்லி சொல்றத பார்க்குறோம். கர்த்தருடைய பார்வையில் 1000 நாட்கள் ஒரு நாள் போல. இந்த 10 நாட்கள் ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருந்ததோ எனக்கு தெரியல. ஆனால் இந்த 10 நாட்கள்னு சொன்னது வெறும் 10 நாட்கள் இல்லை சகோதரனே, சகோதரியே. 10 எம்பரருடைய பீரியட், 10 ராயர்களுடைய பீரியட்ல இவங்க நசுக்கப்பட்டாங்க. அந்த மர் எப்படி நசுக்கப்பட்டா, வெள்ளைப்போளம் நசுக்கப்பட்டா மனம் வீசுதோ அந்த விதமாக இந்த கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்பட்டாங்க, நசுக்கப்பட்டாங்க. அவர்களுடைய பெயருக்கேற்ற விதமாக அவங்களுக்கு உபத்திரவம் இருந்துகிட்டே இருந்துச்சு. சிறை காவல்ல போடுவாங்கன்னு ஆண்டவர் சொன்னாரு. காவல்னாலே அந்த காலத்துல மரணம் தான். ஓகே, and the church was battling with persecutions. நிறைய பேரை தெரியும் உங்களுக்கு. இந்த பீரியடில் சில எம்பரர்ஸோடைய டைம்லலாம், சில ராயர்களுடைய டைம்லலாம் விலங்குகள் முன்னால் போட்டாங்க, கம்பங்களில் கட்டி வைத்து எரித்தாங்க, எல்லாமே இருந்தது. அப்படிப்பட்ட ஜனங்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்கிறாரு? முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது 8வது வசனத்தில் நாம் பார்த்தோம். முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவரும் ஆனது. அவர் என்ன சொல்ல இங்க ட்ரை பண்றாரு? நான் மரித்தேன். எப்படி மரித்தேன்? பாடுபட்டு மரித்தேன், ஆனா மரித்து பிழைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு சொல்ல ட்ரை பண்றார். பாடுகளை பட்டு கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களை பார்த்து நாம் பட்ட பாடுகளை நினைவு கூறுங்க. அப்படி நினைவு கூறும் பொழுது நீங்க படுற பாடுகள் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம போயிடும். நான் மரித்திருந்து பிழைத்தவர்ங்கிறத ஒரு நாளும் மறந்து போயிடாதுங்க. உங்களுக்கு முன்னால நான் இதை கடந்து வந்திருக்கிறேன். ஓகே, இது உங்களுக்கு முன்னால நான் இதை கடந்து வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத ஆண்டவர் அவங்களுக்கு நினைவு கூறுகிறத, நினைவுபடுத்துகிறத நம்ம பார்க்குறோம். He experienced death, the worst life could do on him, and he died in agony. ஒரு கொடுமையான ஒரு மரணம் அந்த அவருக்கு வந்தது இல்லையா? அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை ஒரு கொடுமையானது. ஓகே, அப்படிப்பட்ட கஷ்டத்தை நான் அனுபவித்து இன்னைக்கு பிழைத்திருக்கிறேன். ஓகே, அண்ட் நீ கஷ்டங்களை பட்டாலும் கூட மறந்து போகாதே. நான் உனக்கு முன்பாக அந்த வழியில போயிருக்கிறேங்கிறத மறந்து போயிடாத. நீயும் என்ன பண்ணுவ? ஒரு நாள் பிழைத்திருவ. ஒரு நாள் நீ என்னோட கூட வாசம் பண்ணுவ. ஒரு நாள் என்னோடு கூட பிழைத்து நீ என்னோடு கூட வாசம் பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு நினைவுபடுத்துகிறத நாம பார்க்குறோம். இன்னைக்கு நாம கூட நம்மள அநேக பேர் இப்படிப்பட்ட கஷ்டங்களுக்குள்ள போயிட்டு இருக்கலாம். நாம யாராவது இந்த துன்பம் ஓடி போயிடும், இந்த கஷ்டங்கள்லாம் ஓடி போயிடும், எல்லாமே மறைந்து போயிடும், நீங்க உடனே நல்லாயிடுவீங்க, உடனே குணமாயிடுவீங்க, உடனே உங்க பிரச்சனை தீந்துரும்னு யாராவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ கடந்து போகிற பாதையை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. நீ எந்த பாதையில போயிட்டு இருக்கிறியோ அதை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. அவங்களுக்கு துன்பமே இல்லை, கண்ணீரே இல்லைன்னு சொல்லவே இல்லை. நான் அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிற வார்த்தைய இங்க அவர் உபயோகப்படுத்துறாரு. இன்னைக்கு நீ கடந்து போய் கொண்டிருக்கிற பாதையையும் தேவனாகிய கர்த்தர் அறிவார். அவர் உனக்கு முன்பாக அந்த பாதையில கடந்து போயிருக்கிறாரு. உன்னுடைய பாடுகளை, உன்னுடைய கஷ்டங்களை அவரால் உணர முடியும். ஒருவேளை இன்னைக்கு எப்படிப்பட்ட வேதனையில நீ கடந்து போயிட்டு இருக்கிற எனக்கு தெரியாது சகோதரி, சகோதரியே. ஒருவேளை ஒரு திடீரென்று வந்த ஒரு பெரிய நோயாக இருக்கலாம், குடும்பமே ஷாக் ஆகி போயிருக்கலாம், அல்லது ஒரு தீராத பண கஷ்டமாக இருக்கலாம், அல்லது உன்னுடைய திருமண உறவுல கைவிடப்பட்டவனாக புறக்கணிக்கப்பட்டவனாக இருக்கலாம். எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, என்னை நேசிக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீ யோசிக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ படுகிற பாடுகளை நான் அறிவேன்னு சொல்றார். ஏன்னா மரித்து பிழைத்தவர்
எப்படிப்பட்ட மரித்தல், அவர் அவர் கடந்து போன பாதை மிக கொடிய பாதை. நாம் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு முன்பாக அவர் அனுபவித்ததுனால நீ படும் பாடுகளை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு. சரியா? அப்புறம் என்ன சொல்றாரு? நீ உண்மையாயிரு, மரண பரியந்த உண்மையாயிரு, உனக்கு என்ன கொடுப்பேன்னு சொல்றாரு? ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றத நாம பார்க்கிறோம். மரண பரியந்தம் உண்மையாயிரு, உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றது பார்க்கிறோம். அண்ட் இந்த ஜீவ கிரீடம் அப்படிங்கிற வார்த்தை, கிரவுன் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற வார்த்தையை பார்ப்போம். 2 வார்த்தைகள் இருக்கு கிரேக்க மொழியில. கிரீடம் சொல்றதுக்கு 2 வார்த்தைகள் இருக்கு. ஒன்று டயடமா. டயடமாங்கிறது ராஜாக்கள் ராணிகள் தலையில வைக்கிற கிரீடம். ஓகே, ராஜாக்களும் ராணிகளும் தலையில வைக்கிற கிரீடம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம எப்பவுமே நம்ம கண் முன்னால வருது, நம்ம கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக கடந்து போன குயின் ஆஃப் இங்கிலாந்து. எப்பவுமே அவங்க தலையில ஒரு கிரீடத்தை நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் அதுதான் ராயல் க்ரௌன். டயடமா அப்படிங்கிறது ராயல் க்ரௌன். அவங்களுக்கு தலைமுறையா அது கொடுக்கப்படும். ஓகே, அடுத்த வார்த்தை ஸ்டெஃபானோஸ். அந்த ஸ்டெஃபானோஸ்ங்கிறது க்ரௌன் ஆஃப் ஜாய், க்ரௌன் ஆஃப் விக்ட்ரி. ஓகே, ஸ்டெஃபானோஸ்ங்கிறது க்ரௌன் ஆஃப் ஜாய், க்ரௌன் ஆஃப் விக்ட்ரி. ஓகே, சந்தோஷமும் வெற்றியும் கொடுக்கிற ஒரு கிரீடம். அப்போ இங்க எந்த வார்த்தை? ஜீவ கிரீடம்ங்கிறது கிரேக்க மொழியில ஸ்டெஃபானோஸ் தான் இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்டெஃபானோஸ் அப்படிங்கிறது ஜீவ கிரீடம் அப்படிங்கிற வார்த்தை. ஓகே, இது யார் அதை வேர் பண்றது யார் தெரியுமா? இந்த கஷ்டப்பட்டு கேம்ஸில் ஓடி ஆடி விளையாடி மிகுந்த கஷ்டப்பட்டு தங்களை ஒடுக்கி ஆடி விளையாடி வின் பண்ணிட்டு வருவாங்க பாருங்க, அந்த வீரர்களுக்கு வெற்றி அடையும் போது கொடுக்கப்படுகிறது தான் இந்த ஸ்டெஃபானஸ். ஓகே, அப்போ இந்த ஸ்டெஃபானஸை கர்த்தர் நமக்கு கொடுப்பேன்னு சொல்றாரு. ஓகே, அண்ட் கிறிஸ்டியன் லைஃப்ல நாம ஒரு ரேஸில் போயிட்டுருக்கோம். நம்ம போகிற ரேஸில் நம்ம வெற்றி அடையும் பொழுது கர்த்தர் எதை நம்ம கொடுப்பாரா? தேவனாகிய கர்த்தர் நமக்கு இந்த ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். The joy of entering into his presence. அவருடைய சமூகத்துக்குள்ள நுழைவோம் பாருங்க, அந்த ஒரு சந்தோஷம், அதுதான் ஜீவ கிரீடம், வெற்றியின் கிரீடம். ஓகே, இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு உண்மையாக அவருக்காக வாழ்ந்து உண்மையாக அவருக்காக உழைத்து அவருக்காக பாடுபட்டு அவருக்காக நம்ம ஜீவிக்கும் பொழுது, நம்முடைய ஓட்டத்தை வெற்றிகரமாய் முடிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறது தான் இந்த ஸ்டெஃபனாஸ். கர்த்தர் நமக்கு அந்த ஸ்டெஃபனாஸை கொடுப்பேன்னு சொல்லி இங்க ப்ராமிஸ் பண்றத நாம பார்க்கிறோம். சரியா? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்று எழுது. இது 2:11 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். காதுகள் உள்ள எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற செய்தி இது. தலைமுறைகளை தாண்டிய செய்தி. இன்னைக்கு உனக்கு காது இருக்கா? இந்த செய்தி தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற செய்தி. ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் ஒரு அருமையான ஒரு ப்ராமிஸை இங்க கொடுக்கிறாரு. டெலிவரன்ஸ் ஃப்ரம் செகண்ட் டெத். ஓகே, அண்ட் இந்த உலகம் ஒருவேளை உனக்கு மொழினால முடிசூட்டலாம். இந்த உலகத்துல ஒருவேளை நீ துன்பப்படலாம். இந்த உலகத்துல ஒருவேளை நீ பாடுகளை கடந்து கொண்டு இருக்கலாம். ஆனா நீ உண்மையா இருக்கும் பொழுது 2ஆம் மரணம் உன்னை சேதப்படுத்துவதில்லை, உனக்கு ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும் சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கறத நாம இங்க பார்க்கிறோம். சரியா? இப்ப நான் முதல்ல சொன்னேன், ஒவ்வொரு திருச்சபைக்கும் செய்தி கொடுத்த பின்னால அந்த திருச்சபையின் காலத்தை நம்முடைய சர்ச் ஹிஸ்டரியோட ஒப்பிட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ ஸ்மிர்னா திருச்சபையினுடைய காலத்தை நம்ம திருச்சபையினோட ஹிஸ்டரியில நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த திருச்சபையின் காலம்னு சொல்லப்படுகிற காலம் AD 170 312 வரைக்கும், கிறிஸ்துவுக்கு பின்னால 170வது வருஷத்திலிருந்து 312வது வருஷம் வரைக்கும். அந்த 312க்கு மேல
கான்ஸ்டன்டைன் வந்து அவரும் ராயன் தான். பட் அவர் ஆண்ட சமயத்தில் கிறிஸ்தவர்களுக்கு நிறைய லிபர்ட்டி, கிறிஸ்தவர்களுக்கு நிறைய பணம், நிறைய விடுதலை எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. அதனால கிறிஸ்தவர்கள் அந்த டைமில் துன்பப்படுத்தப்படலை. ஸோ இந்த 312 வரைக்கும் உள்ள காலத்தை ஸ்மிர்னாவினுடைய காலம் அப்படின்னு நம்முடைய திருச்சபை வரலாறு கூட பிரிக்குது. ஓகே. அண்ட் இந்த எம்பரர்ஸ் பீரியட்ல அப்போ வந்து எங்கெங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் இருந்தாங்களோ, மோஸ்ட்லி கிறிஸ்தவர்கள் இருந்த ஏரியாஸ்லாம் நிறையா ரோமர்கள் தான் ஆண்டுட்டு இருந்தாங்க. உலகத்தையே ஆண்டாங்க ரோமர்கள் அந்த சமயத்தில். ஸோ அந்த ரோமன் எம்பரர்ஸ் டைமில் உலகம் முழுவதும், ஓகே, அப்போ கிறிஸ்தவம் ரொம்ப பரவலை, எல்லா நாடுகளுக்குள்ளேயும் பரவலை. இருந்தாலும் எங்கெங்கெல்லாம் ரோமர்கள் ஆண்டாங்களோ அங்கெல்லாம் கிறிஸ்தவர்களை அவங்க துன்பப்படுத்திட்டு தான் இருந்தாங்க. நிறைய கிறிஸ்டியன்ஸை பர்ன் பண்ணாங்க. நிறைய கிறிஸ்டியன்ஸை அரீனால கேம்ஸ் நடக்கிற இடத்துல அனிமல்ஸ்க்கு முன்னாடி போட்டாங்க, கம்பங்களில் கட்டி வச்சு எரிச்சாங்க. இதெல்லாம் நடந்தது. ஆனால் அநேகம் பேர் தங்களுடைய வஸ்திரங்களை தூய்மையாய் காத்து கொண்டாங்க. ஸ்பெஷலாக இந்த ஸ்மிர்னால இருந்தவங்க நசுக்கப்பட்டாலும் மனம் வீசுகிறவர்களாக இருந்தாங்க. அவங்களுடைய பெயருக்கு தக்கதாக அந்த வெள்ளைப்போளம் அந்த பெயருக்கு தக்கதாக நசுக்கப்பட்டாலும் மனம் நற்கந்தம் வீசுகிற கிறிஸ்தவர்களாக அவங்க வாழ்ந்துட்டு இருந்ததை நாம பார்க்குறோம். அண்ட் ஸ்மிர்னா திருச்சபை இன்னும் இருக்கிற ஒரு திருச்சபை. ஏன்னா அந்த ஊர் இன்னும் இருக்கு. இன்னைக்கு இஸ்மீர் அப்படிங்கிற பெயர்ல இருக்கு. அண்ட் துருக்கி நாட்டில் இஸ்லாமியரால் ஆளப்படுகிற நாடு. அந்த நாட்டில் கிறிஸ்தவர்களுக்கு இன்னும் உபத்திரவம் உண்டு. 10 நாட்கள் ஆண்டவர் சொன்னார். ஆனால் இன்னும் உபத்திரவத்தின் மத்தியில் உள்ள திருச்சபையாகத்தான் அது இருக்குது. விசேஷமாக 1922 ஒரு சம்பவம் அங்கே நடந்துச்சு. அப்போது திடீர்னு கிறிஸ்தவர்களை எல்லாம் கம்ப்ளீட்டாக அழிச்சிடணும்னு சொல்லிட்டு அவங்க புறப்பட்டு வந்தாங்க. அண்ட் அந்த சமயத்தில் அவங்கள அழிக்க வரவர்களை பார்த்துட்டு நிறைய பேர் அந்த ஏஜியன் சீன்னு சொல்லுவாங்க, கடல், அதில் போய் குதிச்சுட்டு செத்துட்டாங்க. அவங்க அவங்க கும்பலாக வந்து கிறிஸ்தவர்களை லாட் ஆஃப் பீப்புளை மசாக்கார் பண்ணாங்க, கொன்னாங்க. அண்டு ஒரு பயங்கரமான ஒரு துன்பம் அப்போ வந்துச்சு. கவர்மெண்ட்டுடைய கணக்குப்படி 1,00,000 பேர் இறந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் 1,90,000 பேர் காணலைன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டு இருக்குது. அவ்வளவு தூரம் கிறிஸ்தவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு அழிக்கப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்க 1922 ஐ திங்க் செப்டம்பர் இது நடந்துச்சு. அண்டு அநேகர் கடலில் குதிச்சு கூட, அவங்களுடைய கையில் சாவக்கூடாதுன்னு கடலில் குதிச்சு கூட இருந்தாங்க. இன்னும் இந்த திருச்சபை உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கிற திருச்சபை. தேவன் இவர்கள் மேலே ஒரு குறையும் சொல்லலை. ஏன்னா அந்த உபத்திரவத்தின் மத்தியிலையும் உண்மையாய் உத்தமமாய் தங்களுடைய வாழ்க்கையை காத்து கொண்டு இருந்தாங்க. இன்னைக்கு நீ படுகிற கஷ்டங்களை தேவன் காண்கிறார். எப்படி ஸ்மிர்னா சபையினர் பட்ட கஷ்டங்களை கர்த்தர் நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரோ, அந்த விதமாக இன்னைக்கு நீ படுகிற பாடுகளையும் கஷ்டங்களையும் தேவன் காண்கிறார். உன்னுடைய மன துன்பங்கள், உன்னுடைய பிரச்சனைகள், உன்னுடைய தீராத கஷ்டங்கள், இவைகளை நீங்கள் கடந்து போயிட்டுருப்பீங்களான்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய பாடுகளை அறிவேன்னு சொல்கிறாரு. நான் மரித்து உயிர்த்தேன், நீ போயிட்டுருக்கிற பாதையை நானும் கடந்து வந்திருக்கேன், நான் அறிவேன்னு சொல்கிறாரு. நீ நசுக்கப்பட்டாலும் மனம் வீசும்படியாய் இருப்பாய். தேவனுடைய கரத்தில் உன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடு. மரித்த கிறிஸ்து உன்னோடு கூட இருப்பார். அவர் மரித்து உயிர்த்தவர், உனக்கும் விடுதலை உண்டு. ஆனால் இன்னைக்கு நீ படும் பாடுகள் மத்தியில் இந்த மரித்து உயிர்த்த கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பார். ஒரு நிமிஷமும் பயப்படாதே. இயேசு கிறிஸ்துவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை எப்பொழுதுமே பயப்படாதேன்னு சொல்லி, நீ எள்ளளவும் பயப்படாதே. உனக்கு வருகிற பாடுகளை குறித்து நீ எள்ளளவும் பயப்படாதே. மரித்து உயிர்த்தவர் உன்னோடு கூட இருப்பார். உன் பாடுகளை அவர் அறிந்திருக்கிறார்.
உனக்கு நிச்சயமாக விடுதலை கொடுப்பார். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.